Hi, hello friends and followers. Welcome back to Insplax YouTube channel. Unexpectedly, the first film I'm gonna praise is Adik Ravichandran's Good Bad Ugly. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னா, ஆக்சுவலா இந்த படத்துல கதைன்னு ஒண்ணு இல்ல. குட் பேட் அக்லி இஸ் பேசிக்கலி தமிழ் படம் 3 ஸ்டாரிங் அஜித். நான் எதுக்காக இந்த மாரி சொல்றேன்னா, ஜிபியூல இருந்தது வெறும் ஏகே ரெஃபரன்ஸஸ் மட்டும் கிடையாது. அந்த காலத்து ரஜினி கமல் சாங்ஸ்ல தொடங்கி, விஜயோட ரீசென்ட் டயலாக்ஸ், ஃபாரின் லாங்குவேஜ்ல வந்த வெப் சீரிஸ், கொரியன் ஃபிலிம்ஸ், பாப் கல்ச்சர், மீம்ஸ்ன்னு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸஸ இன்புட்டா குடுத்து ஜெனரேட் பண்ண ஒரு ஏஐ ஆர்ட் மாரி தான் குட் பேட் அக்லி படம் இருந்துச்சு. முதல்ல இந்த மாரி ஒரு அட்டெம்ப்ட் பண்றதே ஆல்மோஸ்ட் கத்தி மேல நடக்கிறதுக்கு சமமான ஒரு விஷயம் தான். பட் ஆதிக் ரவிச்சந்திரன் கத்தி மேல நடந்து சர்வைவ் பண்ணது மட்டும் இல்லாம ஜெயிச்சும் காட்டியிருக்காரு. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் ஜிபியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸா தான் இருந்திருக்கணும். பட் ஆதிக் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு யூனோ ரிவர்ஸ் கார்ட் போட்ட மாரி, நம்ம எதெல்லாம் நெகட்டிவா இருக்கும்னு நெனைச்சோமோ, அதையே குட் பேட் அக்லியோட செல்லிங் பாயிண்ட்டாவே மாத்திட்டாரு. ஆரம்பத்துல இந்த மாரி வைபோட ஒன்றி படம் பார்க்கறது என்னவோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அந்த படத்தோட இன்டர்வல் சீன்ல ஆதிக் ஹஸ் டன் சம்திங் அட்ராஷியஸ்லி என்டர்டெய்னிங். அந்த பாயிண்ட்ல கிடைச்ச மொமெண்டம படத்தோட எண்டிங் வரைக்கும் கரெக்ட்டான ஒரு மீட்டர்ல சஸ்டெயின் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். நெக்ஸ்ட்டு அஜித் குமாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மங்காத்தாக்கு அப்புறம் இந்த மாரியான ஒரு மேட்னஸ்ஸ குட் பேட் அக்லில தான் அவர் காட்டியிருக்காரு. இப்போ லாஸ்ட் ஒரு 14 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, ஏகே ஃபேன்ஸ்க்கோட பிக்கெஸ்ட் கம்ப்ளைண்ட் என்னன்னா, அஜித் கன்டென்ட் ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணி நடிக்கிறப்போ, ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போய் அவரோட கோர் ஃபேன் பேஸ ஏலியனேட் பண்ணிடுறாருன்னும், கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்றப்போ, அந்த படத்தோட டைரக்டர்ஸ் 2, 3 தியேட்ரிக்கல் மூமெண்ட்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு, மிச்ச படத்துல பர்ட்டிகுலரா காமெடில கம்ப்ளீட்டா ஓபி அடிச்சிடுறாங்கன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனப்போ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் மெஜாரிட்டி இவங்ககிட்ட இருந்து பார்க்க முடியல. ஸோ நெகட்டிவ்ஸே இல்லாத ஒரு படமா இந்த குட் பேட் அக்லின்னு கேட்டா, நான் இப்போ வைப்ன்னு ஒண்ணு சொன்னேன் பார்த்தீங்களா? அத தவிர்த்து பார்த்தா, இங்க இருக்கிறது பூராவுமே முக்காவாசி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான். பட் படத்தோட மெயின் கன்டென்ட்டே வைப்ன்றதுனால, இவ்ளோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருந்தும், இந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் அத ஒரு குட் எக்ஸ்டென்ட்க்கு பேலன்ஸ் பண்ணிருச்சு. பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்தவரைக்கும் இதோ அஜித் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அவர தவிர இந்த படத்துல வில்லனா நடிச்ச அர்ஜுன் தாஸுக்கு மட்டும் தான் ஒரு ப்ராப்பரான கேரக்டர் டெஃபினிஷனே குடுக்கப்பட்டிருந்துச்சு. டைரக்டர் ஹரி ஃபார்ம்ல இருந்தப்போ, அவரோட படத்துல வர வில்லன் கேரக்டர்ஸ்லாம் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸையும், வில்லத்தனத்தையும் ஒரு மாரி ஹியூமரஸா வெளிப்படுத்துவாங்க. அர்ஜுன் தாஸோட கேரக்டரும் குட் பேட் அக்லி படத்துல அந்த மாரி ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. வழக்கமா ஃபேன் பாய் ஃபிலிம்ஸ்ன்னு வந்துட்டா, வில்லன் கேரக்டர டம்மி பண்ணிட்டு, ஹீரோக்கு மட்டும் கேப் விடாம பில்டப் குடுத்துட்டே இருப்பாங்க. பட் குட் பேட் அக்லிய பொறுத்தவரைக்கும், இந்த வைப் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆனதே, அர்ஜுன் தாஸோட கேரக்டர் ஏகேக்கு டஃப் குடுக்கக்கூடிய ஒரு வில்லன் கேரக்டரா இருந்தது தான். நவ் கமிங் டு த ஃபிலிம்ஸ் டிராபேக்ஸ், இந்த மாரி ஒரு ஓவர் த டாப் பிரசன்டேஷன் படத்தோட மேக்ஸிமம் சீன்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும், ஒரு சில இடத்துல டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாத லெவலுக்கும் போயிருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரெட் கிங்ஸ்லிக்கு லேடி கெட்டப் போட்டு டான்ஸ் ஆட விட்டது. அப்புறம் பரபரப்பா போயிட்டு இருந்த ஒரு கார் சேஸ் சீன்ல சம்மந்தமே இல்லாம ஏகே த டைகர்ன்ற ஒரு சாங்கோட இன்டர்கட் பண்ணி அந்த சீக்வென்ஸ கொண்டு போனதுன்னு, சில கிமிக்ஸ் கொஞ்சம் எதிர்பாராம மிஸ்ஃபயர் ஆகிருச்சு. Now most important thing is Good Bad Ugly has no chance of working with people who are unfamiliar with AK's filmography. அதையும் மீறி ட்ரை பண்ணா மோஸ்ட்லி தலைவலி தான் மிஞ்சும். ஸோ இன் கன்க்ளூஷன், ஏகே ஃபேன்ஸ்க்கு ஆப்வியஸா இந்த படம் ஒரு ஃபுல் மீல்ஸா இருக்கும். பட் ஃபார் அதர்ஸ், ஹவ் ஃபார் திஸ் ஃபில்ம் வில் ஒர்க் ஃபார் யூ வில் டிபெண்ட் ஆன் ஹவ் மச் யூ கேன் கனெக்ட் வித் திஸ் பிரசன்டேஷன். அதாவது ஒரு 140 நிமிஷத்துக்கு ஏகேவோட கெரியரை மட்டுமே ஒரு கம்பைலேஷன் வீடியோவா உங்களால பார்க்க முடியும்னா, உங்களுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாட்டி, குட் பேட் அக்லி திரைப்படத்த நீங்க அவாய்ட் பண்ணிடுறதே பெட்டர்.